வாசலை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. நீங்கள் அழுது கொண்டிருக்கிற காரியத்தை ஆண்டவர் கேட்டேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் எதற்காக அழுது கொண்டிருக்கிறீர்களோ, எதை நினைத்து துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது யாராவது வார்த்தைகளினால் உங்களை புண்படுத்துவதினால் அதை நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். இன்னும் சொல்ல போனால், என் வாழ்க்கையிலே துக்கத்தின் மேல் துக்கம், என்னால தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை, இந்த காரியத்தை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன், இந்த காரியத்தை நினைத்து என் வாழ்க்கையிலே நான் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், இந்த அழுகைக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டாரா? இந்த அழுகையின் சத்தத்தை என் ஆண்டவர் கேட்க மாட்டாரா? இந்த அழுகைக்கு என்னதான் பதில் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்கள் அழுது கொண்டிருக்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் கேட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். என கண்பான தேவ பிள்ளைகளே, அன்னாள் தேவ சமூகத்திலே போய் அழுதாள். அவள் அழுத காரியம், எனக்கு ஒரு குழந்தை வேண்டும், எனக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லி என்னை துக்கப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள், என்னை விசனமடைய செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். நாளுக்கு நாள் வார்த்தையினால் என்னை திட்டி என்னை புண்படுத்துகிறவர்கள். என்னால தாங்கிக் கொள்ள முடியவில்லை, என்னால சாப்பிட முடியவில்லை, தேவ சமூகம்தான் எனக்கு தஞ்சம், என் ஆண்டவரால் மாத்திரம்தான் என் அழுகையை களிப்பாக மாற்ற முடியும், என் ஆண்டவர் ஒருவரே என் அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர், அவர்தான் என் இருதயத்தின் வியாகுலங்களை அறிந்தவர், என் துக்கத்தை மாற்றுகிறவர் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே சரணடைந்து அவருடைய பாதத்திலே விழுந்து கிடந்து அழுத பொழுது கர்த்தர் அவள் அழுகையின் சத்தத்தை கேட்டார். இன்றைக்கும் நீங்கள் எதற்காக அழுது கொண்டிருக்கிறீர்கள்? என்ன காரியத்திற்காக அழுது கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் அழுது கொண்டிருக்கிற காரணம் என்ன? எதை நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தருடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிறார். உடைய அழுகைக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க போகிறார். உங்களுடைய அழுகையை ஆண்டவர் சமாதானமாய் மாற்ற போகிறார். இருதயத்திலே பல காரியத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாயா? எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை, இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, என்னுடைய சரீரத்திலே இருக்கிற குறைவை சுட்டி காட்டி அநேகர் என்னை அழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் பேசி என்னை புண்படுத்துகிறவர்கள் அநேகர், நான் என்ன செய்வது? ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டுடைய சமூகத்தை நாடிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுடைய அழுகையை ஆண்டவர் களிப்பாய் மாற்றுவார். நீங்கள் அழுது கொண்டிருக்கிற காரியத்துல உங்களுக்கு அற்புதம் செய்வார். கலங்காதே, பயப்படாதே, அழாதே. உடைய அழுகை கேட்கப்பட்டது, உடைய அழுகையின் சத்தம் கேட்கப்பட்டது. உடைய அழுகைக்கான காரியத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். மனமகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு இருங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் உடைய பிள்ளைகள் எதை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்களோ அந்த அழுகைக்கான காரியத்தை அறிந்திருக்கிற கர்த்தர், அழுகையின் சத்தம் கேட்கிறவர், உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.